மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வண்டிகளில் வருவோர் வண்டிக்கான காப்பீடு, ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநரின் ஆதார் அட்டை, வண்டிகளின் பதிவு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைத்தால் மட்டுமே மாநாட்டுக்கு செல்ல ஒப்புதல் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. மதுரையில் நாளை மறுநாள் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வண்டிகளில் வரும் இறையன்பர்கள் அந்தந்த மாவட்டங்களிலிருந்து வண்டிகளுக்கான ஒப்புதல் பெற்று வர வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கட்டுப்பாடு விதித்தது. இதை எதிர்த்து இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ராஜசேகர் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வண்டிகளில் வருவோர் முறையான ஒப்புதல் பெற்றிருந்தால் மட்டுமே மதுரை மாவட்டத்துக்குள் அழைக்கப்படுவார்கள் என காவல்துறை உதவி ஆணையர் கட்டளை பிறப்பித்துள்ளதாகவும், இதுபோன்று கட்டளை பிறப்பிப்பதற்கு காவல் உதவி ஆணையருக்கு உரிமை இல்லை எனவும், அரசியல் கட்சிகளுக்கு இதுபோன்று எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை எனவும் இந்து முன்னணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மாநாட்டுக்கு வரும் வண்டிகளை நிறுத்தும் இடங்களில் காவல்துறை மையம் அமைக்க வேண்டும் எனவும், மாநாட்டுக்கு வரக்கூடிய வண்டிகளின் காப்பீடு, ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநரின் ஆதார் அட்டை, வண்டிகளின் பதிவு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைத்தால் மட்டுமே மாநாட்டுக்கு செல்ல ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் ஆணையிட்டு வண்டிகளுக்கு அந்தந்த மாவட்டங்களில் ஒப்புதல் பெற்று வர வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை நீக்கி ஆணையிட்டுள்ளனர்.